வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யாரோட ஃபன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் ஜி குக்கோட ஒரு 2 ஷாட் வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அதோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம், ஹஸ்பண்ட் மெட்டீரியல். அண்ட் இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா அதை வந்து பாருங்கள். லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ஜானரில் ஃபர்ஸ்ட் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போனா, ஜேகேவும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க காரில். அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஜேகே கிட்ட சொல்ல முடியாமல், ஜேகேக்கு அவர் சொல்லணுனாலும் அது புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜிமினை வந்து எப்படியாச்சும் டேக் கேர் பண்ணிக்கணும், நார்மல் ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அதில் தான் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்கு தான் இப்படி இருக்கானே தெரியலையே. ஜிமன், ஜேகே என்னை கொஞ்சம் தனியாக விட மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? நான் சோகமாலாம் இல்லை, பட் என்னமோ சம்திங் நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதான் அப்படி இருக்கேன். இன்றைக்கி நைட்டு இப்படி போச்சுன்னா நான் மார்னிங் சரியாயிடுவேன்டா, எனக்கு தெரியுது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம், ஹாப்பியான விஷயம். இதுக்கு போய் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கணுமா? நான் என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். நான் ஹாப்பியாக ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஞாபகம் வராங்க. நான் என்ன பண்ணட்டும்? உன் அப்பா அம்மா மாதிரி இல்லையேன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணுறதா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லைல்ல. சிச்சோ ஆரம்பிச்சிட்டானே. ஏய் ஜிமன், நீ எதுக்குப்பா அப்படி ஃபீல் பண்ணுற? நான் வேணா அவங்கக்கிட்ட பேசுகிறேன். வேணாம் ஜேகே, அவங்களுக்கு என் மேலே பாசம் இருந்திருந்தா இப்போ நான் ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்கள்ல, என்கிட்ட பேசியிருப்பாங்கள்ல. அவங்களுக்கு என்னென்னா சுத்தமாக பிடிக்கல போல், அதான் அப்படி இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகா. ஜேகேக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா காரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் காரில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் 2 பேரும் காரில் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்ருக்கான், என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து இறங்கிட்டு, ஜிமன் உள்ளே போகலாம், வெளியில் பனியாக இருக்குது. எனக்கு ஒன்றும் ஆகாது ஜேகே, நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் மட்டும் போதும் ஜிமன். ஒரே விஷயத்துக்காக நீ எவ்வளோ டைம் தான் அழுகுவ, ஃபீல் பண்ணுவ? போதும் விடு, எல்லாம் கொஞ்சம் நல்லா மாறிடும். அப்படி சொல்லிவிட்டு ஜேகே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமனுக்கு ரொம்ப க்யூட்டாக அந்த ஹேண்ட்ஸ்லாம் கொடுக்க, ஜிமனும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜேகே, இன்னையோட இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இந்த வாசல்லே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக போகிறோம், அவ்வளோதான். நமக்கு ஒரு பேபி வரப்போகுது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கேன். நானும் அதுக்கு தான் ஜேகே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் முடியலையே. ட்ரை பண்ணு, என்னால் முடியும் ஜிமன். நீ இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிற, நம்மளோட பேபி. நீ உன் அம்மா அப்பா பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அந்த பாப்பாவும் ஃபீல் பண்ணும்ல. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போவே இந்த செகண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான், சரியா? அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிம்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, என்ன வேணுமா, குடிக்கிறியா, ஜூஸ் எடுத்துட்டா? ஐயோ வேண்டாம், நீ வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஆரம்பிச்சிடுற பற்றியா, இது வேணுமா அது வேணுமா, ஜூஸ் குடி, சாக்லேட் சாப்பிடு, அது குடி இது குடின்னு. போ, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, போ. அப்படியே சொல்லிவிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. சரி ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, பரவாயில்ல கொஞ்சமாச்சு நார்மலானே அப்படி சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு அந்த திங்ஸ்லாம் சோஃபாவில் வச்சுட்டு ஜிமனுக்கு சாப்பிட்றதுக்காக சும்மா ஒரு லைட்டாக ஸ்நாக்ஸும் டேப்லெட்டு வாட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் ஜிமன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்க. அப்போ ஜேகே, அந்த சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கழட்டி போட்டியா? ஐயோ அது டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அப்போவே சொன்னேன் எனக்கு இந்த பிராண்டெல்லாம் வேண்டாம். நீ கேட்டியா? கேட்கல தான். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே பார்த்தா நீ அப்படியே வேறு மாதிரி இருப்பேன். இருப்பேன் போ. அப்படி சொல்லிட்டு ஜிமன் போய் படுத்துக்க. அப்போ ஜேகே, ஏய் என்ன படுத்துக்கிட்ட? அப்புறம் என்ன, தூக்கம் வருதுப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது, எவ்வளோ தூரம் ட்ராவல். இருக்கும் தான், இது சாப்பிட்டு தூங்கு. மறுபடியும் சாப்பிட்ணுமா? இப்போ தானே ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டோம், நீ அவ்வளோவா சாப்பிட்டா மாதிரி தெரியல. அதான் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஹெல்த்தி ஸ்நாக்கும் ஜூஸும் இருக்குது, குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுக்கோ. ஐயோ இதில் அது வேறு இருக்கா? ஜேகேம்மா
எனக்கு ஒரு நாள் மட்டும் வேணாமே டேப்லெட்லாம். எனக்கு லீவ் கூட. லீவா? டேப்லெட் போடுறதுல உனக்கு லீவா? ஐயோ! அது கசக்குது. என்னால் முடியல. வாமிட் வர மாதிரி இருக்குது. சரி வாமிட் வந்தால் எடுத்துக்கோ. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்காங்க. ஜேகே அப்படியே அந்த கையை பிடிச்சி எழுப்பி உட்கார வச்சு எல்லாமே கொடுக்க ஜிமின் பொறுமையாக எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஜிமின் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமோ ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவரோட ஹேண்ட்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி காலெல்லாம் அமைக்கலாம் விடுறாரு. இதெல்லாம் பண்ணணும்னு யார் கேட்டா? யாரை கேட்கணும் நான்? என் புருஷனுக்கு நான் பண்ணி விடுறேன். என் பாப்பா இருக்குது வயிற்றுக்குள்ளே, அதுக்கு பண்ணி விடுறேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த காலை விடு. அதெல்லாம் இல்லை, வலிக்கும். காலெலாம் வலிக்கும். நின்றுட்டே இருந்திருப்போம். சேரில் வேறு உட்காந்துட்டு இருந்தேன். காதில் வேறு ரொம்ப நேரம் போனல, வலிக்கும்ல. நம்பிக்கை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினுக்கு எல்லாமே பண்ணி விடுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேப்லெட்டாக போடுறாங்க. லாஸ்ட்டில் ஒரு ப்ளூ கலர் டேப்லெட் மட்டும் இருக்குது. அதை மட்டும் ஜிமின் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு, ஜேகேம்மா என்ன சாப்பிடு, அது வேண்டாம் கசக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? நான் வேணால் போட்டு பண்ணி வாட்டரில் கலக்கி தரேன், அப்படியே குடிச்சிடுறியா? ஐயோ அது இன்னும் கசக்குமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படியே கண்ணை மூடிட்டு குடிச்சிட்டு அவள் தான் அப்படி சொல்ல ஜிமின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே அதை முழுங்க முடியாமல் முழுங்க. அப்போ ஜேகே அதை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ தான் 3 மந்த் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நீ இப்படிலாம் பண்ணுற? இன்னும் நிறைய மந்த் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஜேகேம்மா அதெல்லாம் சொல்லாத, எனக்கு பயமாக இருக்கும். சொல்லலை, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகேவோட லேப்பில் போய் படுத்துக்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமினை வந்து அப்படியே டேப் பண்ணி, உனக்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நிறைய விஷயம் பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு துணிலாம் வாஷ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் காய போட்டுட்ருக்க. அப்போ ஜேகே அப்படியே வராங்க. வந்துட்டு ஹேய் ஜேகே என்ன இதுக்குள்ளே இருந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் போய் தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ எழுந்திரிச்சு வந்த? பாரு எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினை கிட்டே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஜிமினோட கையெல்லாம் டச் பண்ணுறாங்க. அது அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? உடம்புலாம் பாரு எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஓவர் கோட் போட்டு வர வேண்டியது தானே? ஜேகேம்மா நான் என்ன வெளியிலையா போகிறேன் ஓவர் கோட் போட்டு ஸ்கார்ஃப்லாம் போட்டு போக? துணி காய வைக்க தானே வந்தேன். நீ ஒன்றும் வேணாம், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே கூட்டு போயிட்டு ஹீட்டர்லாம் போட்டு விட்டு அப்படியே ஜிமினை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கையெல்லாம் தேய்ச்சி விட. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறேன்னா எனக்கு குளிரும் இல்லை, சில்லுன்னு இருக்குது, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உடம்புக்கு ஏதாவது வந்துடும், சும்மா இரு. எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, நான் நல்லா இருக்கேன். நீ என்னை பேஷண்ட் மாதிரி பார்த்துக்கிற? நான் என்ன அப்படியா இருக்கேன்? நான் அப்படி சொன்னேண்ணா? அப்படிலாம் இல்லை. ஆனால் வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, இது ஒன்றும் நார்மல் இல்லைல்ல. யார் சொன்னால் இது நார்மல் இல்லைன்னு? இப்போ இதெல்லாம் நார்மல் தான். நீ என்னை ஓவராக கேர் பண்ணுறேன்னு என்னை நீ பயமுறுத்தாத. சரி பயமுறுத்தலை, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும். ஆல்ரெடி எங்கள் அம்மா வேறு எனக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, உனக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னு. உனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. ஸோ நான் என்னை நல்லா பார்த்துக்கணும்ல, அதுக்கு தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், போதுமா? நல்லா பார்த்துக்குவேன். நல்ல அப்பா, நல்ல அம்மா போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா நினச்சி போயிட்டு குக் பண்ண போக. அப்போ ஜேகே பின்னாடியே ஓடுறாரு. நீ எங்கே போகிற? ஒன்றும் நீ பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேயே உட்கார வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா குக்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? எப்போ நான் தானே பண்ணுவேன். ஆமாம் நீ தான் பண்ணுவேன், இப்போ யார் இல்லை நாங்கள். அப்புறம் என்ன? அப்போ பண்ணால் மட்டும் எனக்கு ஒன்றும் ஆகாது, இப்போ எதுனா பண்ண எனக்கு எதுனா ஆகிடுமா? என்னப்பா அப்படி இல்லை, ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ உன்னை பார்த்துக்கோ, என் பாப்பாவை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவேன்ல, மறுபடியும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நல்லா பார்த்துக்குவேன். சரி நீ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னை யார் பார்த்துக்குவாங்க? அப்போ எனக்கு எதுனா ஆனால் பரவாயில்லையா? அப்போல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் எப்படி ஒன்றும் ஆகாது சொல்கிற? வயிற்றுல தான் என் பாப்பா இருக்குல்ல, அது எப்படி ஒன்று என்ன ஆகிறதுக்கு அது விடும்? நான் உன்னை எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரி அவனும் உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினோட மூக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து
அவரோட நோஸ் வச்சு அப்படியே டச் பண்ணிவிட்டு அவர் போய் அப்படியே குக் பண்ண ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்லாம் கட் பண்ணி கொடுக்க ஜேகே ரொம்ப க்யூட்டாக எல்லாம் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே ஜிமின்க்கு எல்லாமே கொடுக்குறாரு. ஜிமின் பார்த்தீங்கன்னா முடியாமல் அவ்வளோ வந்து சாப்பிட்றாங்க. ஏன் இப்படி பண்ணுற? எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கொடுக்குற, கொஞ்சமாக கொடுக்க மாட்டியா? கொஞ்சமாக கொடுக்கலாம். கொஞ்சமாக கொடுத்தா அது என் பாப்பாவே சாப்பிட்றோம். அப்புறம் உனக்கு என்ன பசிக்கும்ல, உனக்கு பசிக்குன்னா நீ சாப்பிட கூட மாட்டே, அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுருவேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என் பாப்பாவை பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்படியே சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லிவிட்டு நிறைய ஃபுட்டு கொடுத்துட்டு டேப்லெட்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் எடுத்து கீழே வர. அப்போ ஜிமன், இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போறியோ? கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு கிளம்பிருக்கலாம்ல, அந்த வேலை நானே செஞ்சுருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணிட்டேன். நீ ஒன்றும் ஆக்கலாம், ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ போய் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு, அவள்தான். எனக்கு தூக்கம் வராது இவ்வளோ சீக்கிரமா. தூக்கம் வரலன்னா வீடியோஸ் பாரு, மூவிஸ் பாரு, ஏதாவது பண்ணு, ஆனால் ஒர்க் பண்ணாத, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் ஈவினிங் வெளியில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வா. எங்கே? அதுவாடா, அது அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போனல சொன்னேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதான் சும்மா ஒரு டின்னருக்கு. ஓ அப்படியா? என்ன வேணாவா? போகலாம். நமக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும்தானே. அவங்க கூப்பிட்டு நம்ம போகாமல் இருந்தா இப்படி. போகலாம். போக முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா அவங்களையும் இங்கே கூப்பிட்டுடலாம். இல்லை அவங்க இருக்குது, நாமளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்துடு. சரி. அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே ஜிமின் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கார்கே எடுத்துகிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. இப்போ ஜிமின் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாலாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைட் ஜிமினோட பேரண்ட்ஸ் வீட்டில் ஜிமினோட அம்மா ஜிமின் ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க ஜிமினோட ரூமில். செல்லோ, நீ நல்லா இருக்கியாடா? அம்மாவுக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குடா, ஆனால் என்னால் என்னடா பண்ண முடியும்? அன்றைக்கி உன் மேலே கோவம் இருந்துச்சு இந்த மாதிரி நான் சொல்லும் போது. அப்போ புரியலடா அம்மாவுக்கு. அம்மா ரொம்ப ஏஜ் ஆனவங்கள, எனக்கு புரியல. அப்பாவும் அப்படி தான், உன் மேலே கோவம் அப்பைக்கு மட்டும். அதனால உன்னை திட்டி அடித்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல சொல்லும். ஆனால் அப்போது நீ இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை. அப்பா இப்போல்லாம் நார்மலாகவே இல்லைடா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது என்கிட்ட காமிச்சிக்காம அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. நீயும் அப்படி தான் இருப்பல்ல. நாங்கள் இல்லாமல் நீ ஒரு இடத்துல கூட ஒரு நாள் இருந்ததில்லை. இப்போவும் எங்கள் கூட தான் இருக்கணும்னு எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் இப்போது நாங்கள் இல்லாமல் 5 month நீ எப்படி தான் இருக்கா அப்படி சொல்லிவிட்டு அவங்க அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்ருக்காங்க. கீழே ஜேகேயோட கார் வந்து ஸ்டாப் ஆக ஜிமினோட அப்பா அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறாரு. எதுக்கு இப்போ இந்த பொறுக்கி நான் இங்கே வரேன்? என் ஜிமினுக்கு ஏதாவது ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட அப்பா குடுகுடுன்னு மேலே ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு ஏய் என்னங்க என்னாச்சு? ஏய் கீழே அந்த ஜேகே அந்த நாய் வந்திருக்கு. என்னவா இருக்கோ? ஜேகேவா? என்னங்க ஜிமின்? அவன் வரல, அவன் மட்டும்தான் வந்திருக்கான். என்னவா இருக்கோம்? என்னன்னு கேட்டால் நான் வெளியிலே நிற்க வச்சா பேசி அனுப்பிச்சிடு, வீட்டுக்குள்ளெல்லாம் விடாத அப்படி சொல்ல ஜிமினோட அம்மா அப்படியே கீழே போகிறாங்க. அப்போனா ஜேகே காலிங் பெல் அடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஜிமினோட அம்மா அப்படியே போயிட்டு டோரில் செயின் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு யார்? ஆண்டி, நான் ஜேகே. ஓ நீயாப்பா? என் பையனை எங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டு போனவனா? எப்படிப்பா, நல்லா இருக்கியா? ஆண்டி, எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு, பட் அன்றைக்கி அப்படி நடக்கலைன்னா நான் ஏன் ஆண்டி? இப்போ எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் அவனை மறந்துட்டு இருக்கோம், மறுபடியும் எதுக்கு வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்க? நீங்கள் அவனை மறந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கீங்க, ஆனால் அவன் பாவம் ஆண்டி. டெய்லி உங்களை மறக்க முடியாமல், என்கிட்ட சரியாக அதை சொல்லவும் முடியாமல் அப்படி அழுகுறான். எனக்கு அவனை பார்க்கவே கஷ்டமாக இருக்கு ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, இப்படி மாறினதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான், நீங்கள் அதை போய் ஏய் என்னங்க போ சொல்கிறீ? அவனை கோவமாக வருது. சரிங்க, இதை பாரு, அதான் நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்களே எங்களை விட்டு, அப்புறம் என்ன? எங்கிட்ட கிளம்பு.
இன்னொரு டைம் இந்த வீட்டு பக்கம் வராத. ஆண்டி ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட பேசணும். டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் உள்ளே வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிமின் பாவம் ஆண்டி, இதை பாரு போன்னு நான் சொல்லிட்டேன், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா டோர் அப்படியே வந்து டக்குன்னு மூஞ்சில் இருக்கிற மாதிரி சாத்திடுறா. ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. பட் இருந்தாலும் ஜிமின்காக எல்லாம் வந்து பொறுத்து தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த டோர்கிட்டே நின்றுட்டு, ஆண்டி நான் சொல்கிறது கேளுங்க, ஜிமினுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, அவங்ககிட்ட ஒரு டைம் பேசுங்க, அவனை ஒரு டைம் பாருங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியிலே நின்று கத்திட்டு இருக்காங்க. பட் உள்ள ஜேகே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஜிமினோட பேரண்ட்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஜிமினோட அப்பா, அவனுக்கு இப்போ என்னடா ஆண்டி பிரச்சனை, அடி வாங்காமல் இங்கேருந்து போக மாட்டானே, ஐயோ என்னங்க ப்ளீஸுங்க, அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, ஜிமின் இன்னும் கஷ்டப்படுவான்ல ப்ளீஸுங்க. அப்புறம் ஏண்டி அவன் இங்கேயே நின்றுட்டுருக்கான், ஜிமின் இல்லாமல் நாமளும் தானே கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அதுக்கு இவன் தானே காரணம், இவனை பார்க்கும் போதில் என் பையனை எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டான்ற அந்த நினப்பு தாண்டி எனக்கு வருது அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா ரொம்ப கோவத்தில் ஜேகே அடிக்கிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ண போக, அப்போ ஜேகே ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு 2 பேரும் ஷாக்கில் அப்படியே நிற்கிறாங்க இந்த சைட் டோர்கிட்ட. ஆமாம், அவன் 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், நேற்று தான் செக் பண்ணோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து அவனுக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு நல்ல ஆன்ட்டி அங்கிள் தான், நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் எனக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ திட்டி எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்லன்னு உங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் இங்கே நிற்கிறேன், ஆனால் நீங்கள் இல்லாமல் இங்கே வந்து நான் ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கேன். அப்போ அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜேகே அங்கிள் உள்ளவா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்க. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காராரு. அப்படியே பொறுமையாக போயிட்டு சோஃபாவில் வந்து உட்கார. அப்போ ஜிமினோட அப்பா, வெளியில் என்னமோ சொன்னிய, எனக்கு புரியல. அது அங்கிள், அது நானும் ஜிமினும் சேர்ந்து பேபி பர்ன் பண்ணிக்கலான்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஜிமின் தான் சூட்டபுளாக இருந்தான், அதனால் அவன் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கான். 3 மந்த். என்னப்பா சொல்கிற, உண்மையாவா? இதெல்லாம் ஆண்டி, இதெல்லாம் மெடிக்கலில் ரொம்ப யூஸ்வலாக நடக்கிறதா ஆண்டி. ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கள, அதே மெத்தட்ஸ் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ரேஷன் ஏன்னா ஜிமின் நல்லா இருக்கா ஆண்டி, ஒன்றும் இல்லை. அவனுக்கு அது கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களை பார்க்கணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான் ஆண்டி. அதை என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதை என்கிட்ட சொன்னால் நான் எங்கே ஹர்ட் ஆகணும்னு அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் அப்படி ஃபீல் பண்ணுறது என்னால் பார்க்கவே முடியல ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, நாங்கள் பண்ணது தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க. நான் அன்றைக்கி அப்படி கோவப்பட்டுருக்கூடாது, அங்கிளை நான் அப்படி திட்டி அடிச்சிருக்கக்கூடாது தான் அங்கிள், சாரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினோட அப்பாவோட காரில் போயிட்டு அப்படியே விழுக. அப்போ ஜிமினோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவர் ஒரு மாதிரி அப்படியே உக்காந்துட்ருக்காரு. அப்போ ஜிமினோட அப்பா, என்னப்பா பண்ணுற, எந்திரிப்பா. இல்லை ஆண்டி, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் வயசில் ரொம்ப பெரியவங்க, ஜிமின் உங்கள் பையன்தான், ஆனால் அன்றைக்கி நீங்கள் அவனை அந்த மாதிரி சொல்லிவிட்டு அடிக்கும்போது என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல ஆண்டி, அதனால தான் உங்களையும் அப்படி திட்டேன், ஐம் சாரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க 2 பேர் காலையில் விழுந்து சாரி கேட்க. ஜேகேயோட அப்படிலாம் பார்த்துட்டு ஜிமினோட அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அவங்க ஒரு மாதிரியா ஜிமினோட அப்பாவை பார்க்குறாங்க. அப்போ ஜிமினோட அப்பா, இப்போ என்ன வேணுமா அவனுக்கு? அங்கிள், ஜிமினுக்கு உங்களை பார்க்கணும் அங்கிள், ஃபாஸ்ட் என்ன மாதிரி உங்களோட பையனா உங்கள் வீட்டுக்கெலாம் வரணுன்னு அவனுக்கு ஆசை இல்லை, ஆனால் எப்பயாச்சும் உங்களுக்கு அவன் ஞாபகம் வரும்போது உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ், அதுக்காக அவன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்களேன், ரொம்ப ஹாப்பியாகிடுவான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. ஜிமினோட அப்பா அதை கேட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நடந்து அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஜேகே ஒரு மாதிரியே எழுந்திரிச்சிட்டு, ஆண்டி என் மேலே தான் டீ தப்பு, நான் சாரி கேட்டல, அங்கிள் பேச சொல்லுங்களேன்,
இல்லை ஜேகே, அவருக்கு இன்னும் உன் மேலே கோவம் போகல. அவர் ஜிம்மினை மிஸ் பண்ணுறாரு தான். ஆனால் நீ அன்றைக்கி பண்ணது தான் அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஆண்டி சாரி ஆண்டி, நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு ஜிம்மன் தான் ஆண்டி எப்போவுமே. ஸ்கூல் டைம்லேருந்து அவன் மட்டும்தான். அவனை நீங்கள் அப்படி சொல்லும்போது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல ஆண்டி. சாரி ஆண்டி, சாரி அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அந்த பெக் பண்ணி அழுக. ஜிம்மனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஜேகே ஜேகே ஆண்டி நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசுகிறேன் ஆண்டி, நானே பேசுகிறேன் ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிள் டோரை ஓப்பன் பண்ணுங்களேன், நான் பேசணும் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காரு. பட் ஜிம்மியோட அப்பா டோர் ஓப்பனே பண்ணல, எதுவும் பேசவும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு ஜேகே அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஜேகே அப்படியே கார் எடுத்துகிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாரு. இப்போ ஜிம்மின் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்க. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. என்ன இந்த நேரத்துக்கு? ஜேகேவா? டேப்லெட் போட்டியான்னு கேட்க தான் கால் பண்ணியிருப்பான். ஜேகே இல்லை, ஆண்டி. ஹலோ ஆண்டி, ஜிமன் எப்படிப்பா இருக்க? ஆண்டி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நேற்று ஹாஸ்பிட்டல் போனியாமே, ஜேகே சொன்னான் எல்லாம் நல்லா இருக்காமே, நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஆண்டி நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், ஜேகே என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஆண்டி. அப்படிங்க, சரி ஜிமன், இப்போ உனக்கு எந்த வேலையும் இல்லைல்ல? இல்லை ஆண்டி ஃப்ரீ தான். என்ன? இல்லைப்பா, நைட்டு உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணலை, அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். உனக்கு ஜேகேக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு என்ன பிடிக்கணும்னு ஆண்டிக்கு தெரியாதுல்லப்பா. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை குக் பண்ணுங்கள். ஐயோ அது எப்படிப்பா, ஜேகே கோச்சிக்குவான். நீ வரையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாம், நான் உனக்கு கார் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜிமன் பார்த்தீங்கன்னா சரி ஆண்டி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமன் அப்படியே வந்து ஷாப்பிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க. காரும் கரெக்டாக வந்துடுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காரில் ஏறி ஜேகேவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போனால் அவங்களோட ஆண்டி அப்படியே ரெடியாக இருக்க. அப்படியே 2 பேருமே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் ஃபுட்டு அண்ட் வந்து நான் குக்கிங்க்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து வாங்கிட்டுருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஆண்டி என்ன இப்படி பேசுகிறீங்க? அங்கிளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தானே? யார் சொன்னா? அவர் அங்கிளா? பிடிக்கும்னா, ஆனால் பிடிச்சதுக்கு ஒன்று பண்ணார் பாரு. என்ன ஆண்டி, என்ன பண்ணார்? அதுவா, அப்போல்லாம் அவங்க ஜேகேயோட அப்பா கொஞ்சம் சரியில்லை, சும்மா அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு சுற்றிட்டுருப்பார். அதனாலே எங்கள் அப்பாவுக்கு அவர் சுத்தமாக பிடிக்காது. பார்த்தாலே இப்போ தான் திட்டிகிட்டே இருப்பார். அவெல்லாம் ஒரு ஆளா, அவனெல்லாம் நீ பார்க்கவே கூடாதுன்னு எனக்கு வேறு அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் ஒரு பார்ட்டியில் நானும் ஜேகேயோட அப்பாவும் மீட் பண்ணோம், சும்மா ரேண்டமாக. அன்றைக்கி பார்த்தப்போ எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஆனால் ஆல்ரெடி தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காருல, இந்த மாதிரிலாம் இந்த பையன் கூட பேசக்கூடாது, அவங்ககிட்ட பழகக்கூடாதுன்னு. அதனால் நான் அப்படியே காமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுதான் ஜேகேயோட அப்பாவுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அன்றைய நாள்லேருந்து என்னை விடவே இல்லை. ஒரு 1 வீக் தான் இருக்கும், நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஒரு 1 வீக், அதுக்குள்ளேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்த்த அன்றைக்கி நைட் பார்த்தோம், நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அவங்க பாடி கார்டோட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அப்பாவே ஃபுல் ஷாக்கில் செம்ம கோவத்தில் உட்காந்துட்டு இருந்தால் அவர் அப்படியே ஒரு மாதிரி மாசாக வந்தார். அன்றைக்கி ரொம்ப அழகாக பிளாக் சூட்டு, பிளாக் பேண்ட் அதை போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் வேறு கையில். ஆண்டி அங்கிள் இப்போ கூட நீங்கள் ரசிக்கிறீங்க. ஐயோ அதெல்லாம் இப்போ இல்லைப்பா, அதெல்லாம் அப்போது அப்படியே வந்தார். வந்துட்டு எங்கள் அப்பா கிட்டே என்ன பேசினாருன்னு தெரியல. எங்கள் அப்பா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. உடனே என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. நான் மேலேருந்து கீழே அப்பா கூப்பிட்றாங்களேன்னு குடுகுடுன்னு ஓடி வந்தால் இவர் நின்று உட்காந்துட்டு இருந்தார். அது பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேட்டால் என்னப்பா அப்படி சொல்லிட்டு, அதுக்கு அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆண்டி சொன்னாங்க? இவர் தான் இனிமேல் உன் புருஷன், இவர் கூட இன்னும் 1 வீக்கில் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதை கேட்டு செம்ம ஷாக்கில் அப்படியே பார்க்குறேன் ஜேகேயோட அப்பாவை. அவர் என்னை பார்த்து விங் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த 1 வீக் எப்படி போச்சுன்னே தெரியல. டக்குன்னு மேரேஜ் முடிஞ்சிச்சு, எல்லாமே பண்ணிட்டுட்டோம். அதுக்கப்புறமா கேட்டேன்,
அப்படி என்ன தான் எங்கள் அப்பா கிட்ட பேசுனீங்க? எப்படி அவர் உங்களுக்கு ஓகே சொன்னார்? உங்களனாலே அவருக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டுட்டேன். அங்கிள் சொன்னார் ஆண்டி. எங்கே சொல்லவே இல்லை. அன்றைக்கி அவர் என்ன தான் சொன்னார், அப்படி என்ன தான் பேசினாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் அப்பாக்கிட்டேயும் கேட்டேன் அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு. அவரும் எதுவுமே சொல்லலை. இப்போ நீ நல்லா இருக்கலடா, அது போதும், இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படி சொல்லிவிட்டு என் வாயை அடிச்சிடுவார். நானும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஆனால் மேரேஜ் ஆன புதுசில் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவ்வளோ தாங்கினார். நான் ப்ரெக்னென்ட் ஆனதும் எனக்கு எவ்வளோ இருந்துச்சோ என்னமோ தெரியல. ஆனால் அவர் ரொம்ப பயந்துட்டு டாக்டர்கிட்டலாம் இவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை, இவள் எப்பவும் என் கூடவே இருப்பாள்ல, இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல அப்படி இப்படின்னு நிறைய கேட்டார். ஏன்னா எனக்கு ஏதாவது ஆகிட போதுன்னு அவருக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ லவ். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மல் தான், நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் அஜய்க்கே நல்லபடியாக பெற்றெடுப்பேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் அன்றைக்கி டெலிவரி டைம் அன்றைக்கி என்னாலே முடியல. ரொம்ப பெயினில் அழுது, நான் அழுததை விட அங்கிள் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. எனக்கு எல்லாம் முடிஞ்சு ஜேகே வந்ததுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்தது. அப்போ கூட உங்கள் ஜேகேயோட அப்போ உள்ளவே வரல. ஏன் ஆண்டி? அவருக்கு அவ்வளோ பயம் எனக்கு எதுனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட சொல்லி அவங்க போய் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் ஜேகேயும் பார்க்கும்போது அவர் அப்படியே அழுதுட்டார் அங்கே நீல் டவுன் போட்டு. எனக்கு இப்போ கூட அது அப்படியே என் கண்ணிலே நிற்குது. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்னை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே என்னை அப்படி பார்த்துக்கிறாரு. அப்படியே சொல்லிவிட்டு ஜேகேயோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிகிட்ருக்க. ஜிமின் ஒரு குழந்த மாதிரி அது எல்லாத்தையும் கேட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்கள வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா அவர் ரெடி ஆகிறதுக்காக வீட்டுக்கும் வந்துட்டார். ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, பார்த்தா டோர்லாம் ஓப்பனில் இருக்குது. ஷோ பொறுக்கி வந்துட்டானா? ஃபோன் பண்ணால் என்னவா அவனுக்கு? போனதும் கத்த போகிறான் எங்கே போயிட்டு வரேன்னு. ஷோ ஜேகேம்மா, ஏய் மேலே இருக்கேன். ஷோ மேலே தான் இருக்கானே, லேட் ஆகிடுச்சு போல். ஜேகே எப்போ வந்த? நீ எங்கே போன? எங்கே போயிட்டு வர நீ? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஐயோ ஜேகே, அது ஆண்டி தான் ஷாப்பிங் போகிறதுக்கு கூப்பிட்டாங்க, சும்மா அவங்க கூட போனேன் அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன்? ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். இப்படி ஊர் சுற்றிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்லேயே போனோம், பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அதை முடிச்சுட்டு ஆண்டி வீட்டில் விட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் டயர்ட்லாம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்டே சரியாக கூட பேசல. அவர் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. கீழே ஜேகே ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றா அப்படியே வந்து போயிட்டுருக்கா. அப்போ ஜிமின், ஜேகே என்ன என்ன திடீர்னு வீட்டில் டின்னருக்கெலாம் கூப்பிட்ருக்காங்க, ஆண்டி என்கிட்ட எதுவுமே சொல்ல. என்ன சொல்லணும்? இல்லை என்ன விஷயம்னு நான் கேட்டேன், நான் ஆண்டி எதுவுமே சொல்ல. இப்போ அங்கே தானே போகிறோம், போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கியேன், அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? அவசரம்லாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்ன ஆண்டி புதுசா அப்படின்னா. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜேகே உங்ககிட்ட சொல்லியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே அப்படின்னாலும் அவனே சொல்லுவான், நீ வீட்டுக்கு வந்துடு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அவ்வளோதான். சர்ப்ரைஸா? இப்போ என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன நேரங்காலம் பார்க்கணுமா? ஷோ நீ ஏன் அப்படி தோணுன்னு பேசிகிட்டே இருக்க, கொஞ்சம் வாய் மூடு அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஜேகேயோட பார்த்துட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே ஜேகேயோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிமின், எப்பயாச்சும் சொல்வியா, இல்லைன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுவியா? இவ்வளோ தூரம் வந்துட்ட, இன்னும் 20 ஸ்டெப்ஸ் தானே, அது போனதும் உனக்கே புரிய போகுது, அதுக்கப்புறம் என்ன? சொல்லுப்பா, எனக்கு இந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என் பர்த்டேவும் இல்லை, உன் பர்த்டேவும் இல்லை, ஆன்ட்டி எங்களுக்கு மேரேஜ் டேட்டும் இல்லை, அப்புறம் என்ன? அதெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ, உள்ளே வா அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு ஜேகே அப்படியே உள்ளே கூப்பிட்டு போக. உள்ளே போனால் லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. ஜேகே, எனக்கு இன்றைக்கி பர்த்டே கிடையாது, இப்போவே சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் சர்ப்ரைஸ் பண்ண நீ செத்துருவ. சர்ப்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் நீ சாகுறியா நான் சாகுறியான்னு பார்க்குறேன். லைட் அப்படின்னு சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டெல்லாம் வருது. பார்த்தா அங்கே ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜிமினால் நம்பவே முடியல.
ஜேகே. உன் பேரண்ட்ஸ் தான் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. வந்தவங்கள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? எப்போ வந்தீங்கன்னெலாம் கேட்க மாட்டியா? இப்படியே நின்றுட்டுருப்பியா? ஜேகே உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் பேசு அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் பதிலுக்கு ஜிமினை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்க ஜிமின் அந்த ஹாப்பினஸ் தாங்க முடியாமல் அப்படியே வந்து அழுகுறாங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அழுகுறான் பாரு, எவ்வளோ ஒரு பாசம் அவனுக்கு அப்படியே சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின், அம்மா இப்போ தானே பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சா? ஜிமின், அப்படிலாம் இல்லைடா, அம்மாவுக்கு நீ மட்டும் தானே, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு தெரியும்ல. இல்லை உனக்கு எனக்கு பிடிக்காதுல்ல, அதான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க. இப்போ மட்டும் என்ன எதுக்கு வந்தா? நாங்கள் வரல, ஜேகே தான் வீட்டுக்கு வந்தான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னுலாம் சொன்னான். எனக்கு இப்போ கூட அது புரியல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜிமன், எங்களால் முடியலடா. அப்பாவும் நானும் நீ இல்லாமல் அந்த வீட்டில் செத்துட்டு இருந்தோம், செத்த போன மாதிரி தான் இருந்தோம். ஜேகே வந்து வாங்க ஜிமின்கிட்ட பேசுங்க, அவனும் அப்படி தான் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறமா தான்டா எங்களுக்கு நீயும் அப்படி தானே இருப்பேன் நாங்கள் எல்லாமே புரிஞ்சுது. இவ்வளோ நாள் நாங்கள் எப்படி இருக்கோன்னு தான் நாங்கள் நினச்சோமே தவிர நாங்கள் இல்லாமல் நீ எப்படி இருப்பேன்னு ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லைடா. ஆனால் ஜேகே உன்னை கூட இருந்து பார்த்துருக்கான். நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்படுறோன்னு எங்ககிட்ட வந்து சாரிலாம் கேட்டான். அதுக்கப்புறமா தான் இங்கே உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படியே சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்காங்க. அவ்வளோ வந்து எமோஷ்னலாக இருக்குது அந்த சீனு. ஸோ ஜேகேயோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்து, என்ன ஆச்சு இப்போ, எல்லாம் ஓகே தான், நீங்கள் எந்திரிங்க, எதுக்கு இப்படி ஆயிடுத்துட்டு, ஜிமன் நீ அழக்கூடாதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா வந்து சொல்ல, ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே டியாஸ்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு, இல்லை ஆண்டி நான் அழுகலை, ஹாப்பி அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி தான். அங்கே பாரு ஜேகே தனியாக இருக்கான், நீங்கள் வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம், அவங்க பேசிட்டு வருவாங்க. ஜேகே சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுறா, டைம் போயிட போகுது. அம்மா நீ வேறு மானத்தை வாங்கிட்டு போம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜிமின் அப்படியே டியாஸ்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜேகே கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு, என்ன பண்ணி வச்சுருக்க நீ, எப்படின்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எனக்கு தெரியாதா? ஆனால் ஜேகே அன்றைக்கி அவங்க ஒன்று விடு, ஏதோ வயசில் பெரியவங்க, அவங்களுக்கு புரியல, அதனால் அப்படி திட்டினாங்க அடித்தாங்க, அவ்வளோதான். நானும் தானே பதிலுக்கு அவங்கள திட்டினேன் அடித்தேன், எல்லாம் சரியாக போச்சு. இருந்தாலும் நான் சின்னவன், அப்படி பண்ணியிருக்கூடாது. அதான் அது எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்ததா, நீ வேறு அழுதுகிட்டே இருந்தியா, அதான் சரி சாரி கேட்டு கூப்பிட்டு வந்துடலாம் சமாதானமாயிடலான்னு நானே போய் சாரிலாம் கேட்டு சமாதானப்படுத்திட்டேன். இப்போது உனக்கு ஓகே தானே? ஜேகே நீ எனக்காகவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு ஜேகே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஜேகே எதுக்கு, நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், என் லவ்வை ப்ரூவ் பண்ண இதை விட நான் என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன், உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு 5 minutes 2 பேரும் சைலண்ட்டாக அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க ஹக் பண்ணிக்கிட்டு. இப்போ ஜேகே, சரி போதும் சாப்பிட போகலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ளீஸ், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஏற்கனவே எங்கள் அம்மா என் மானத்தை வாங்கி தான் போயிருக்காங்க, இன்னும் லேட்டாக போனால் அவ்வளோதான், இன்னும் நம்மளுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டைனிங் டேபிள் வந்து போகிறாங்க. போனால் ஜேகேயோட பேரண்ட்ஸ் ஜிமினோட பேரண்ட்ஸ் சொல்லிவிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்க, இவங்களும் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருக்க. ஜிமின் அப்படியே எல்லாரோட ஃபேஸையும் பார்க்குறாரு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை இப்போ ஜேகே அவரோட ஜிமின் எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியே கொடுத்துருக்க. ஜிமின் அப்படியே பொறுமையாக எல்லாரோட ஃபேஸையும் பார்த்துட்டு ஜேகேயோட ஃபேஸையும் பார்க்குறாங்க. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ஜிமினை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐயா வந்து விங்க் பண்ண ஜிமின் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், அண்ட் தென் யூ லவ்லி டு மூவ், பை பாய், see you soon guys.